ஜாயிண்ட் பட்டானா என்ன? ஜாயிண்ட் பட்டா இருக்க ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா? வாங்க டீடைலா பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு இருக்க முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஜாயிண்ட் பட்டா அப்படின்னா இந்த 5 நபர்கள் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் அப்படின்னு அந்த சேல் டீட்லயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அவங்க வாங்கியிருக்க பட்டாவிலையும், அதாவது அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டியோடைய பட்டாவிலையும் அந்த 5 நபர்களுடைய பெயரும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இதுதான் ஜாயிண்ட் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கூட்டு பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஜாயிண்ட் பட்டால இருக்க ப்ராப்பர்ட்டியை வாங்குறது தப்பு கிடையாது. அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பட்டா மட்டும் ஒருத்தவங்களுடைய ஓனர்ஷிப்பை நிரூபிக்கிறதுக்கான ஒரு டைட்டில் டாக்குமெண்ட் கிடையவே கிடையாது. பட்டா இருக்கு ஒருத்தவங்க பேர்ல அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கவும் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ பி சி அப்படிங்கிற 3 நபர்களுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியில உரிமை இருக்கும் பொழுது ஏ மட்டும் தனியா அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு விற்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஜெனரலா ஏவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்க லீகலான இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஷேரை மட்டும் தான் அவரால் டீல் பண்ண முடியுமே தவிர மற்ற கோ ஓனர்ஸ்க்கும் இருக்க இன்ட்ரெஸ்ட அந்த டீல்ல அவரால் அழிக்க முடியாது. அதாவது மொத்த ப்ராப்பர்ட்டியையும் அந்த ஏ அப்படிங்கிற ஒரே ஒரு தனி நபர் விற்க முடியாது மற்ற கோ ஓனர்ஸோட கன்சென்ட் இல்லாம. அதாவது ஏ பி சி இவங்க 3 பேருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியில உரிமை இருக்கும் பொழுது ஏ மட்டும் தனியா மொத்த ப்ராப்பர்ட்டியும் மற்ற கோ ஓனர்ஸோட கன்சென்ட் இல்லாம சேல் பண்ணவே முடியாது. சப்போஸ் ஏவுக்கு இருக்க ஷேரையோ அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்க இன்ட்ரெஸ்ட மட்டும் தான் அவரால் டீல் பண்ண முடியுமே தவிர மற்ற கோ ஓனர்ஸோடைய ஷேர்ஸையும் அவரால் தனியால சேல் பண்ண முடியாது. அதுக்கு அவருக்கு லீகலா ரைட்ஸும் கிடையாது. அதனால ஜாயிண்ட் பட்டாவில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்கும் பொழுது கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓனர்ஸ் யார் யாரு, அந்த பட்டால அவங்க எல்லாரோட பேரும் இருக்கா, பார்ட்டிஷியன் டீட் ஏதாவது நடந்திருக்கா, அப்படி நடந்திருந்தா அந்த பார்ட்டிஷியன் டீட் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா, எல்லா கோ ஓனர்ஸும் அந்த சேல் டீட்ல சைன் பண்ணிருக்காங்களா, இல்லனா ப்ரீவியஸ் சேல் டீட் என்ன சொல்லுது, ஈசில எல்லாமே கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா, மார்கேஜோ சேலோ அட்டாச்மெண்டோ இது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா, இல்லனா கோர்ட் கேஸ் ஏதாவது அந்த ப்ராப்பர்ட்டியில பெண்டிங் இருக்கா, இது எல்லாத்தையும் கரெக்டா வெரிஃபை பண்ணி வாங்குங்க. ஜாயிண்ட் பட்டா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா ஜாயிண்ட் பட்டால யார் யார் ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய எல்லா ரைட்ஸும் அதுல கிளைம் ஆயிருக்கா, உங்களுக்கு சேல் பண்ற செல்லர் அவருடைய ஷேரை மட்டும் தான் உங்களுக்கு சேல் பண்றாரா அப்படிங்கறதையும் டீடைலா வெரிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தரவா செக் பண்ணிக்கோங்க. இது தெரியாம எந்த ஒரு ஜாயிண்ட் பட்டா ப்ராப்பர்ட்டியும் நீங்க வாங்கிடாதீங்க. பட்டாவை மட்டும் பார்த்து ப்ராப்பர்ட்டி வாங்காம டைட்டில் கிளியரன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க.